வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. பல பேருக்கு ஒரு சந்தேகம் மனசில் வந்திருக்கு. நம்ம பேசுகிறோம், பதிலுக்கு ஏதோ ஒரு எண்ணமோ உணர்வோ தகவலோ எப்படியோ உள்ளுக்குள்ளார வருது. அது ஈசன் பதில் சொல்கிறாரா, நம்மளோட கற்பனையா என்றது தான் இங்கே வர சந்தேகம். இப்போது காலப்போக்கில் இது ரெண்டுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். ஆனால் இப்போதைக்கு அது கற்பனையா, மனசா, அறிவா, ஈசனான்னு நம்ம யோசிக்கிறதை விட அந்த பதில் வருது இல்லையா, அது கொஞ்சம் அலசி பார்ப்போம். இப்போது அது மெய்யா பொய்யான்னு அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். மெய்யான தகவலாக இருந்தால் அது முதல்ல நம்மளுக்கு ஒரு தீர்வாக தெரியும். அந்த தீர்வுக்குள்ளார ஒரு விடுதலை தெரியும். அது மட்டும் இல்லாமல் மனசு அமைதியாகும். அதுக்கு மேலாக ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் உள்ளுக்கு வரும். இது மெய்யான விஷயமாக இருந்தால். அதுவே ஒரு ஏதோ ஒரு கலப்படத்தினால வருதுன்னா இது எதுவுமே நமக்குள்ளார வராது. மறுபடியும் மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு கேள்விக்குறி வந்துக்கிட்டே இருக்கும். இது சில பேரோட மன அமைப்பு நிதானம் இல்லாத மனசுனா மெய்யான தகவல் கூட அவங்களுக்கு பொய்யா தெரியலாம். ஆனால் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்து அதோட விடுதலை, என்னோட அனுபவத்தில் நான் பார்த்தது 2 விஷயம். எனக்கு விடுதலை, இன்னொன்று மகிழ்ச்சி. ஆஹா, தீர்வுடா இது, அப்படியே லேசாக ஆகி போயிடும். இந்த லேசாக ஆகலை மறுபடியும் அச்சுறுத்துதுன்னா திருப்பியும் இறைவன்கிட்ட அந்த கேள்வியை போட்டு எனக்கு தெளிவாக புரிய வையுங்க. இப்போ எல்லா விஷயத்துக்கும் நான் சொல்கிறது மறுபடியும் இறைவனோட பேசி பழகி, தெளிவு இல்லையா, தெளிவை கேளுங்க. குழப்பமாக இருக்கா, தெளிவுபடுத்த சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் அவரோட கேட்டு பழகி பதில் வாங்கி வாழ கற்றுப்போம். ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.